இங்கே யூரோப்பில் ஒரு மாதத்துக்கு ரூபா செலவாகும். இங்கே யூரோப்பில் ஒரு மாதத்துக்கு இவ்வளோ செலவாகுமா? அது எவ்வளோ அமௌண்ட் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுதான் என்னோடய ஃபினான்ஸ் ட்ராக்கிங் டேட்டா. இதில் எக்ஸ்பென்ஸ் ரெக்கார்டில் மந்த்லி விளைவு பார்த்தோம்னா ஒவ்வொரு மாதத்துக்கும் எவ்வளோ செலவாயிருக்குன்ற ஆல் டேட்டாவுமே இதில் இருக்கும். இதில் ஜூலை மாதத்துக்கு 1067 யூரோ செலவாயிருக்கு. அதில் என்னென்ன செலவாயிருக்கு, என்ன டேட்டில் அப்படின்ற ஆல் டேட்டாவுமே இதிலே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் எந்த கேட்டகரியை பேஸ் பண்ணுது அப்படின்ற டேட்டாவும் எல்லாமே இந்த எக்ஸ்பென்ஸ் பட்ஜெட் டீட்டெயில்ஸில் எல்லாமே இருக்கும். இதில் பார்த்தாலே தெரியும், ஜூலை மாதம் 1060, ஜூன் மாதம் 2500, மே மாதம் 1400 இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதமும் சம்பளத்தை விட செலவு தான் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த ஒரு காமெடி தான் ஞாபகம் வருது. அது என்னன்னா, சிங்கப்பூர் போத அப்படி இல்லை மாப்பிள்ள, வெறும் 4 லட்ச ரூபா தான் சிங்கப்பூர் போயிட்டு வந்துடலாம். அதான் 4 லட்ச ரூபா கடனை வாங்கிட்டு சிங்கப்பூர் போறேன். மாசம் 20,000 ரூபா சம்பளம். சிங்கப்பூர் போயிட்டு 2 வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வாங்கின கடனை அடைச்சிட்டு ஊருக்கு வந்து நிம்மதியா இருக்க போறேன்டா. ஒன் மந்த்துக்கு இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகிறதுக்கு 2 ரீசன் தான் இருக்குது. அண்ட் ஃபுட் அண்ட் ரூமோட ரெண்ட் தான். என்னது இங்கே யூரோப்பில் ஒவ்வொரு மாதத்துக்கும் சாப்பாடுக்கும் வாடகைக்கு மட்டுமே இவ்வளோ செலவாகுதா அப்படின்னு ஷாக்கிற அளவுக்கு இருக்கும். அது எவ்வளோ தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அது எவ்வளோன்றதை ரியல் டைம் டேட்டாவோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.